சொல்கிறேனே, முழுக்க முழுக்க இது பட்டியலின மக்களை அவங்களுக்கும் மற்ற இன மக்களுக்கும் ஒரு சண்டையை மூட்டி விடுறதுக்காக இந்த டைரக்டர் எடுத்த படம் இது. எதனால சண்டை வரும் எனக்கு சொல்லுங்க. எதனால சண்டைமா? அந்த படத்தை நீங்க பாத்தீங்களா? இல்ல நீங்க சொல்லுங்களேன், எதனால சண்டை வரும்? அதாவதுங்க, பட்டியலின மக்களை நாம் மற்ற ஜாதி இந்துக்கள் வந்து அவங்களை இம்சப்படுத்துற மாதிரி எடுக்கிறான். ஓ, அந்த மாதிரி இப்ப எதுவுமே நடக்கல. எது யாருங்க இம்சப்படுத்துறா? இல்ல அது மாதிரி நடக்கவே இல்லையா? சொல்றாங்க திமுக நடக்கவே இல்லையா? நடக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. எங்க சார் நடக்குது? நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நான் சென்னையில தான் இருக்கேன். சரி, நான் கேக்குறேன், நான் போகும்போது நீ வரக்கூடாது, நான் போயிட்டு முடிச்ச பிறகு நீ வா அப்படின்னு சொன்னா இதுக்கு பேர் தீண்டாமை கிடையாதா? தாரால் வரக்கூடாது. அதுதான் நான் கேக்குறேன். நீ போகும்போது நான் ஏன் வரக்கூடாது? என்ன நம்பி இருக்கிற மக்களுக்கு நான் தாண்டா எல்லாம் அப்படின்னு சொல்ற பெருமை பேசுற படம் எத்தனை வந்திருக்குது? எல்லா மக்களுக்கும் கேட்டீங்களா? எல்லா மக்களுக்கும். எல்லா மக்களுக்கும். என்ன மக்களுக்கு? எல்லா ஜாதி பெருமை பேசலையா? விஜய் அவர்கள் வந்து பாஜக கிட்ட சிக்கிட்டாரு, அவருடைய அடிமையாயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்றாங்களே, இந்த கருத்தை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க. அடையாங்க, நீங்க வேற பாஜக தான் அதிமுக தாவேகான்னு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சிக்கினுக்குதுன்னு சொல்றாங்க. நீங்க என்ன தலைகீழா சொல்லின்னு இருக்கிறீங்க? இதுல நீங்க எதிர்கட்சியா அரசியல் பண்ணணும் அப்படின்னா அரசாங்கம் இது மாதிரி தவறிவிட்டது, காவல்துறை தவறிவிட்டது, அத்தோட நின்றுக்கணும். எதுக்கு அவராண்ட போயிட்டு நீ வா நீங்க வந்துருங்கோ, இல்லாட்டா உங்க கட்சியை வந்து இப்படி பண்ணிடுவாங்க. அவரு கட்சி அவரு ஏதாவது பண்ணிட்டு போறாரு, கட்சி நீங்க தான் சொல்றீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது ரசிகர் மன்ற மாதிரி தான் தெரியுது. அந்த 65% உங்களால டச் பண்ண முடியாது. நான் ஏன் சீமானுக்கு வந்து 5 தான் கொடுத்தேன், அவர் 8% வாங்கினாரு அப்படின்னா அதெல்லாம் கணக்கு கிடையாது. சீமானுடைய வாக்கு வங்கி சரிய போகின்றது, அது அந்த பக்கம் போகுது. அரசியல்ல வந்து இன்னைக்கு ஒரு நிலை இருக்கும், நாளைக்கு ஒரு நிலை மாற்றம் இருக்கும்டா. இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப தாவேக்கா நாளைக்கு எங்க கூட வந்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அதையும் சொல்றேன் நான். நாமளே பாஜகவோட போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அல்ல, குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் தீபிகா. சார், சமீபத்துல பைசன் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இல்லையா? அதுக்கு வந்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கு. இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணன் முதல்ல என்ன சொல்றாரு பாப்போம். சார், அந்த படம் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அதை பத்தி உங்களோட கருத்து. நான் தான் சொல்றேனே, முழுக்க முழுக்க இது பட்டியலின மக்களை அவங்களுக்கும் மற்ற இன மக்களுக்கும் ஒரு சண்டையை மூட்டி விடுறதுக்காக இந்த டைரக்டர் எடுத்த படம் இது. இது ஒரு படம் இல்லை, நிறைய படங்கள் அந்த குரூப்பை சேர்ந்த டைரக்டர்ஸ் ஒரு 4-5 பேர் இந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. என்னமோ பட்டியலின மக்களை நாங்கள்லாம் வந்து அவங்கள ரொம்ப இழிவுபடுத்துகிற மாதிரியும் அவங்கள ரொம்ப இம்சப்படுத்துகிற மாதிரியும் கேட்குறாங்க. இன்றைக்கி சத்திய பிரமாணமாக நான் சொல்கிறேன், அந்த மக்களுக்கு தான் நாங்கள் பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே தவிர அவங்க எங்களுக்கு பயந்து வாயில ஒண்ணும் இல்ல. இப்ப ஒரு மோட்டார் சைக்கிள்ல நான் போறேன், போகும்போது லேசா ஒருத்தர் மேல உரைச்சிச்சு, ஐயா மன்னிச்சுக்கோங்கிறேன். அது எப்படி நீ மன்னிச்சுக்கிட்டு கேட்கலான்னு என்னை எட்டி அடிச்சு போடுறான். ஏப்பா அடிச்சுட்டேன்னு நான் திரும்ப ஒரு அடி அடிச்சேன்னா என்ன பண்ணுறான், உடனே பிசிஆர்ல கேஸ் கொடுத்து என்ன வித்தவுட் பெயில் 6 மாசம் உள்ளதுக்கு போட்டுறான். இது எந்த வழியில நியாயம்? சரி அண்ணா, இப்ப நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். சொல்லுங்க. சண்டை மூட்டி விடுறதுக்காக படம் எடுக்கிறாங்கன்னா யாருக்கும் சண்டை மூட்டி விடுறாங்க? எதனால சண்டை வரும் எனக்கு சொல்லுங்க. எதனால சண்டைமா? அந்த படத்தை நீங்க பாத்தீங்களா? இல்ல நீங்க சொல்லுங்களேன், எதனால சண்டை வரும்? அதாவதுங்க, பட்டியலின மக்களை நாம் மற்ற ஜாதி இந்துக்கள் வந்து அவங்களை இம்சப்படுத்துற மாதிரி எடுக்கிறான். ஓ, அந்த மாதிரி இப்ப எதுவுமே நடக்கல. எது யாருங்க இம்சப்படுத்துறா? இல்ல அது மாதிரி நடக்கவே சொல்றாங்க. திமுக நடக்கவே இல்லையா? நடக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. எங்க சார் நடக்குது? நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நான் சென்னையில தான் இருக்கேன். சரி, இந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வழுதலம்பேடுன்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு அம்மன் கோவில் கிட்டத்தட்ட 13 வருஷமா அங்க வந்து கும்பாபிஷேகம் நடக்காம எதுவும் நடக்காம இருந்தது. ஏன்னா அப்பவே பிரச்சனை ஆயிட்டு எதுவும் பண்ணாம நிறுத்தி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா சரி ரைட்டு, இத்தனை வருஷம் ஆயிப்போச்சு, நம்ம கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல வந்து இந்த கொடை அப்படின்னு சொல்லுவாங்க, ஊர்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் வந்து வசூலிக்கிறது எல்லாமே சேர்ந்து இது பண்ணணும். அது எங்க பக்கத்து ஊரு தான் சார். அப்படியா? அதுல என்ன ஆயிப்போச்சுன்னு கேட்டீங்கன்னா, அப்பவே வந்து இவங்கெல்லாம் காலனில இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நன்கொடை வாங்க மாட்டோம் அப்படின்னு ஆரம்பிச்சது அந்த பிரச்சனை. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க, அந்த கோவில் திருவிழா கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லும் போது அந்த பட்டியலின மக்கள்லாம் உள்ள வரக்கூடாது அப்படின்னு பிரச்சனை. அதுக்கப்புறம் ரெவென்யூ அஃபிஷியல்ஸ் எல்லாம் போய் உட்காந்து பேசுறாங்க. பேசும்போது அவங்க ஒரு சமாதானமா என்ன சொல்றாங்கன்னா,
நாங்க வந்து காலையில போயிருவோம், அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பட்டியலின மக்கள்லாம் மத்தியானம் வாங்கன்னு சொல்றாங்க. இதை வந்து ரெவென்யூ ஆஃபீஷியல்ஸும் ஒத்துக்குன்னு வராங்க. சமாதான பேச்சுவார்த்தை வெற்றி வெற்றி அப்படின்னு தேவர் படத்துல சீன்ல வரா மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ணே நான் கேக்குறேன், நான் போகும்போது நீ வரக்கூடாது, நான் போயிட்டு முடிச்ச பிறகு நீ வா அப்படின்னு சொன்னா இதுக்கு பேர் தீண்டாமை கிடையாதா? தகராறு வரக்கூடாது. அதுதான் நான் கேக்குறேன், நீ போகும்போது நான் ஏன் வரக்கூடாது சார்? ஒருத்தர் சண்டை சத்தம் வந்துருங்கிறதுக்காக தான் சார். அதுதான் ஏன் சண்டை சத்தம் வருதுன்ற. நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல நீங்க போங்க காலையில, அதுக்கப்புறமா நாங்க மத்தியானம் போறோம்ல சொல்லி அது கூட சொல்லிருக்கலாம். ஏன் சொல்லல? அது சொல்லல. அவங்க சரி, நான் போகும்போது அவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்றீங்கன்னா, இத கேட்டுக்குன்னு அதிகாரிகள் வராங்கன்னு சொன்னா, அப்ப இது தீண்டாமைக்கு வந்து அரசு எதிரமே துணை பராமரி இல்லையா? நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, இத பத்தி நான் மட்டும் தான் கத்தி கிடந்தேன் சேனல்ல, யாரும் குரல் கொடுக்கல. ஏதாவது குரல் கொடுத்து பாருங்க, கேளுங்க. இப்படிதான் நடக்குது. சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, ஒத்துக்குன்னு சரி ரைட்டு காலையில நீங்க போயிட்டு வந்துருங்க, நாங்க மத்தியானம் வரோம்னு சொல்லிட்டு மத்தியானம் அந்த மக்கள் எல்லாம் காத்து நிக்கிறாங்க. சாமி கும்பிட போனோம்னு இவங்க போறாங்க, இது பட்டா நிலம் உள்ள வராத அப்படின்னு போலீஸ் துணைக்கு போயிட்டு தள்ளு முள்ளு நடந்து அந்த மக்களை பிடிச்சு தள்ளி, அப்போ நான் கதறினேன், என்னையா இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த பஞ்சாயத்து தலைவரா கணவரா ஏதோ சம்திங் 7 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டாங்க. இதெல்லாம் நான் பெயிலபிள், ஆனா என்ன நடந்ததுன்னு தெரியாது, எஃப்ஐஆர் போட்டோன்னு மட்டும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பல நாட்கள் கழிந்து ஒரு மாதிரி சமரசம் பேசி நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இவர் சொல்றாரு, இவங்க வந்து ஒடுக்கப்பட்டார்கள், நசுக்கப்பட்டார்கள் இப்படின்லாம் வந்து சினிமால காமிச்சா அதனால சண்டை வரும் அப்படின்னு. ஆண்ட பரம்பரடா, என்ன நம்பி இருக்க மக்களுக்கு நான் தாண்டா ஆதரவு அப்படின்னு ஜாதி பெருமை பேசுற படங்கள் எத்தனை வந்துக்குது இந்த தமிழ்நாட்டுல? என்ன அதெல்லாம் உங்களுக்கு வந்து சண்டை முட்டி விடுற மாதிரி தெரியலையா? அந்த படங்கள் எல்லாம் பார்த்துட்டு சும்மா தானே இருந்தீங்க நீங்க? கோயிலை பத்தி சொன்னீங்களா? இப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க. சினிமாவை சொன்னீங்கல்ல, இந்த சினிமால சண்டை வருதுன்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரடா அப்படின்னு சொல்லி எத்தனை படம் வந்துக்குது? என்ன நம்பி இருக்கிற மக்களுக்கு நான் தாண்டா எல்லாம் அப்படின்னு சொல்ற பெருமை பேசுற படம் எத்தனை வந்திருக்குது? எல்லா மக்களும் கேட்டீங்களா? எல்லா மக்களுக்கும் என்ன மக்களுக்கு? எல்லாம் ஜாதி பெருமை பேசலையா? எல்லா மக்களுக்கும் தான். ஆண்ட பெருமை பேசுறது என்னங்க? அது ஜாதி பெருமை இல்லாம வேற ஜாதி பெருமை இல்ல. ஆண்ட பரம்பரைன்றது என்ன பரம்பரை எனக்கு சொல்லுங்க. ஆண்ட பரம்பரையில வந்தா சொல்றேன், எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது. நீங்க யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கறது? நீங்க யார் பாதுகாப்பு கொடுக்கறது? அரசாங்கம் இருக்குது, காவல்துறை இருக்குது. அரசாங்கம் நேத்து யாரு இருந்தா? அப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்க பாருங்க, அது வந்திருந்தாலும் தவறுதான். அப்ப ஏன் வாயை திறக்கல நீங்க? நான் ஏன் வாயை திறக்கல? நான் வாயை திறந்து தேவருமானுக்கெல்லாம் நான் போராட்டமே பண்ணிட்டு. என்ன போராட்டம் பண்ணீங்க? அதெல்லாம் படம் பிடிச்சுதான். பெருமளவுல அது வெடிக்கல. பெருமளவுல வெடிக்கலைன்னா இந்த மாதிரி ஒரு இப்ப தேவருமான்ல நீங்க பாருங்க, எங்கேயாவது அது ஒரு வெஞ்சன்ஸா இருக்காது அந்த படம், நல்லா பாருங்க. ஆனா இது வந்து வெஞ்சன்ஸ் அப்படியே விதைக்குது. விதைகள் எப்படி அந்த பிள்ளைகளை, அந்த இனத்தை சேர்ந்த மக்களை வந்து ரொம்ப ஏதோ பால் ஊட்டி சீராட்டி வளர்க்குற மாதிரி வளர்க்குறானுங்களே, இது என்ன அநியாயம்? சரி, நான் இப்ப கேக்குறேன், சேலத்துல ஒரு பட்டியலினத்தை சார்ந்த இளைஞன், என்ன மிஞ்சி போனா ஒரு 16-17 வயசு கூட இருக்காது அந்த பையனுக்கு, கோயிலுக்குள்ள போயிட்டான். அவ்வளவுதான், சாமி கும்பிட போயிருக்கான். சுத்தி நிக்கிறாங்க ஜனங்க. அண்ணனோட கட்சியில தான் ஒரு நிர்வாகி பீப்பு தான் வருது. அவர் பேசுறதுக்கு போடவே முடியல. ஒரு வார்த்தை பேசினா ஒரு வார்த்தை பீப், பேசுறதே கேட்கல. இதை வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. இது சம்பவம் நடந்து நிறைய நாள் கழிச்சு இந்த வீடியோ வெளில வருது. அதுக்கப்புறம் கட்சியில கட்டம் கட்டினாங்க, இவர் தற்காலிகமாக நீக்கப்பட்டார் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனாருன்னு தெரியல. எஃப்ஐஆர் போட்டதா சொன்னாங்க, கேஸ் நடந்ததான்னு தெரியல. இவர் சொல்லாரு நாங்க அவங்களுக்கு பயந்து இருக்கோம் அப்படின்னு. இப்ப சொல்லுங்க, யார் பயந்து இருக்காங்க? நாங்க தான் பயந்து இருக்கோம். அப்புறம் ஏங்க அந்த பையன் அந்த மாதிரி எல்லாம் வந்து கண்ணாபின்னான்னு பேசி அத்தனை பேர் முன்னாடி பாருங்க, அந்த பையன் வந்து ஒரு ஒன்றிய செயலாளர், திமுக ஒன்றிய செயலாளர். அவன் ஒன்றிய செயலாளரா இருந்து உள்ள கோயிலுக்கு விடலன்னா நீங்க சமூக நீதி பேசுறதுக்கு ஏதாவது யோகியதை நினைக்கிறீங்க? உங்களுக்கு அவன் வந்து பேசுனாங்கிறது அவனுடைய அறியாம. உடனே அவனை கூப்பிட்டு தலைமையில கண்டிச்சு அவனை உடனே கட்சியை விட்டு நீக்கியாச்சு. சரி, ஜெயில போட்டீங்களா? ஜெயில போட்டதான், ஜெயில போட்டு அவனை ரிமாண்ட் பண்ணி உள்ள போய் தான் வந்தான். புரிஞ்சுக்கோங்க. எத்தனை நாள் உள்ள இருந்தாரு? கேஸ் என்ன ஆச்சு சார்? இங்க பாருங்க, அப்ப நீங்க சொல்றீங்க நாங்க அவங்களுக்கு பயந்து இருக்கோம். ரிமாண்ட் பண்ணது வந்து எனக்கு தெரியும்.
ரிமாண்ட் பண்ணது சரிங்க. தெரியும். சரிங்க, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, சார், உங்க ஒரு கட்சியில இருக்கவங்களே இப்படி இருக்காங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க. நீங்க இப்ப சொல்லுங்க. இந்த விஷயம் இருக்கு பாருங்க, திருவள்ளூர் மாவட்டத்துல ம். அது வந்து தனியார் கோவில், அது பட்டா நிலத்துல அவங்களா கோயில் கட்டிக்கிட்டாங்க. அந்த இத கோயில்ல பாருங்க. தனியாருக்கு பாருங்க. சொந்தமான கோயில்ல இத நீங்க பாருங்க. எப்படி பண்ணலாம்? அது தனியாருக்கு சொந்தமான கோவில் கிடையாது. நீங்க தப்பா பேசாதீங்க. HRNC-ல இருக்கா? தப்பான HRNC செய்தியை பதிவு பண்ணாதீங்க. நீங்களே சொன்னீங்க HRNC-ல இருக்கா? அங்க போய் பாருங்க. அந்த என்னது செய்தியை போய் எடுத்து பார்க்கறது? பாருங்க, அப்ப தெரியும். தவறான செய்தியை பதிவு சார் அது பண்ணாதீங்க. பொதுவான விட்டுருங்க. கோவில் தான். அது தனிப்பட்ட HRNC கோவில் யாரு? கிடையாது. எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் தான் அதை மெயின்டைன் பண்றாரா? அது வந்து தனிப்பட்ட கோவில் கிடையாது. அவ்வளவுதான், விடுங்க. சரி, அப்புறம். விட்டுருங்க. விஜய் அவர்கள் வந்து பாஜக கிட்ட சிக்கிட்டாரு, அவருடைய அடிமையாயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்றாங்களே, இந்த கருத்தை பத்தி உங்களோட கருத்து சார்? அடையாங்க, நீங்க வேற பாஜக தான் அதிமுக தாவேகான்னு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சிக்கி நிக்குதுன்னு சொல்றாங்க. நீங்க என்ன தலைகீழா சொல்லி நிக்கிறீங்க? இங்க எல்லாம் சொல்லி நிக்கிறாங்க. அண்ணன் கூட அடிக்கடி சொல்வாரு, பாஜக அக்டோபஸ் முழுங்கி விடும் அப்படின்னு. அடையாங்க, பாஜகவை தான் முழுங்கி போட்டாங்க. முதல்ல அதிமுக முழுங்கினாங்க, மிச்சம் மீதி இருக்கிறத இப்ப தாவேகா முழுங்கலாமான்னு பார்த்து நிக்கிறாங்க. இது யாருக்கு வந்து நடுக்கண்டம், யாருக்கு மேல் கண்டம், கீழ்கண்டம்னு தெரியல. இதுல என்னடா நீங்க வந்து பாஜக அடிமை சிக்கிட்டார் அப்படின்னா இதெல்லாம் என்ன நம்புற மாதிரியா இருக்குது? நிறைய மூத்த அரசியல்வாதிகள்லாம் வந்து முன்வைக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்த. அதாவது விஜய் அவர்கள் பாஜக கிட்ட சிக்கிட்டாரு. அப்படியா? ஆமா. இப்போ நம்ம கிட்ட ஒருத்தர் சிக்கிட்டாரு அப்படின்னா, இப்போ அண்ணனே என்கிட்ட சிக்கிட்டார் அப்படின்னும் போது, அண்ணே வாங்கனே சிக்கிட்டேனே இல்லையா? நான் வந்து அண்ணே வாங்கனே நான் கூப்பிட்டேனா? நான் தான் கூப்பிட்டு வச்சுதான் நாங்க மாட்டிக்கிட்டோம். அதான் இல்லையா? அப்ப யாரு சிக்கினது, யாரு சிக்க வைக்கிறது அப்படின்றது புரியுதா? அப்போ விஜய் சிக்கிட்டார் அப்படின்னு சொன்னா இவங்க கமாண்ட் கொடுத்துட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு டிமாண்ட் பண்ணி நிக்கிறாங்க. டிமாண்ட் கூட இல்ல, வாங்க நீங்க வந்தா மட்டும் போதும். இதுக்கு பேர் தான் சிக்கிறதா? ஏங்க, வலை போட்டுக்கிறான் ஒருத்தன் அப்படின்னு சொன்னா மரவா ஓரத்துல போய் நிப்பான். வலைய போட்டுட்டு ஏ மான் இங்க வா யாராவது கூப்பிடுவாங்களா? அதனாலதான் கரூர் சம்பவத்துக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணதே, சிபிஐக்கு மாற்றப்பட்டதும். கரூர் சம்பவத்துக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா இவங்க வந்து ரைட்டு, நமக்கு வந்து இவங்க வருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணாங்க. ஆனா சிக்கிட்டார்லாம் சொல்லாதீங்க. இவங்க தான் சிக்கி நிக்கிறாங்க ஏடா கூடமா. தேவையில்லாம போயிட்டு அவருக்கு ஃபயர் விட்டுக்குன்னு அவருக்கு நான் உதவி பண்ணுவோம், கடைசி வரைக்கும் நிற்போம். அதெல்லாம் தேவையா? அவருக்கு பிரச்சனைனா அவர் சமாளிச்சுட்டு போறாரு. இதுல நீங்க எதிர்கட்சியா அரசியல் பண்ணணும் அப்படின்னா அரசாங்கம் இது மாதிரி தவறிவிட்டது, காவல்துறை தவறிவிட்டது, அத்தோட நின்றுக்கணும். எதுக்கு அவராண்ட போயிட்டு நீ வா நீங்க வந்துருங்கோ, இல்லாட்டா உங்க கட்சியை வந்து இப்படி பண்ணிடுவாங்க. அவரு கட்சி அவரு ஏதாவது பண்ணிட்டு போறாரு. கட்சி நீங்க தான் சொல்றீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது ரசிகர் மன்ற மாதிரி தான் தெரியுது. ஏதோ அண்ணன் அதுல மூத்த உறுப்பினரா இருந்தா கூட அவர் முன்னாடியே நான் கணிப்புகள்லாம் விஜய் அவர்களுக்கு கன்ஃபார்மா ஒரு 10% ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. நான் ஒரு கட்சி வச்சிருக்கேன் தெரியுமா? விர்ச்சுவல்ல மட்டும்தான் அந்த கட்சி இருக்கும், ஆன்லைன்ல மட்டுமே இருக்கும் அந்த கட்சி. அதுல வந்து 10 கோடியே 48 லட்சம் உறுப்பினர்கள் இருக்காங்க. தமிழகத்துல மட்டும் எங்களுக்கு 20% ஓட்டு இருக்குது. நம்ப மாட்டீங்களாண்ணே? இல்ல நீங்க சொன்னா அவ்வளவுதான், சொல்ல வேண்டியதான். என்ன அப்போ சொன்னா 10% ஓட்டு இருக்குதுன்னு எப்படி தெரியும்? நீங்க அவங்க போய் கேளுங்க. கணிப்புகள் எடுக்கும் பொழுது விஜய் அவர்களுக்கு இந்த இளம் வாக்காளர்கள், அதாவது ஒரு மாற்று அவங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இருக்குதா சொல்றாங்கலாம் வச்சுக்க முடியாது. அங்க வரவங்கள தான் நம்ம பாக்குறோமே. இது வேற வந்து என்னது 6 மணிக்கு மேல ஏதோ ஒன்று சொன்னாங்க. விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வர மாட்டாரு, பேச மாட்டாரு. இல்ல, ஏன்னா பசங்க எல்லாம் வந்து ஹோம்வொர்க் பண்ணணும். நீங்க லேட் பண்ணீங்கன்னா அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுதான் ஒரு பிரச்சனை. வேறங்க 10% நீங்க சொல்றீங்க, அவங்க வந்து இப்ப 45% தாண்டிட்டாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? டிவிகே. ஆமா, அவங்களுடைய சர்வே அது எப்படித்தான் அந்த ரிசல்ட் எல்லாம் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியலங்க. திமுக அண்ணனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவங்க ஒரு ரகசிய சர்வே எடுத்தாங்களா? சர்வேலே வந்து கிட்டத்தட்ட அவருக்கு 23% இருக்கு. திமுக வந்து சர்வே எடுத்துட்டு இவருக்கு 23% அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை வந்து தாவேகாக்கு கொரியர்ல அனுப்பிச்சாங்க. 40% அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. அதான் இவங்க தான் கொரியர்ல அனுப்பிச்சாங்க. அத நாங்க ஒரு சர்வே எடுத்துக்கிறோம், நீங்க வேற எது காசு செலவு பண்ணீங்கன்னு இன்னொரு சர்வே எடுக்கிறது இல்லன்னு. கரெக்ட் தானே? ஒரு அண்ணன் தான் கொண்டு போய் குத்தாரா சிரிக்கிறத பார்த்தா? இதெல்லாம் நான் நம்புற மாதிரியா இருக்குது? அவங்க கட்சியில நீங்க போய் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த சோசியல் மீடியா டைம்லைன்ல போய் பாருங்க. 20, 25, 30 இப்ப 45 போயிடுச்சு. அதுல ஒருத்தர் சொல்லியிருக்காரு இப்பவே 45 போயிடுச்சு. எலெக்ஷன் நெருங்குற சமயத்துல அது ஒரு 50% தாண்டிடும், 55 போயிடும் அப்படின்னு அப்போ வந்து கூட்டணியை பத்தி முடிவு பண்ணுவார். ஏன்னா 55% ஓட்டு இருந்தா உங்களுக்கு கூட்டணி வேணும்னு நினைக்கிறீங்க? எதுக்கு வேணும்? ஃபுல் மெஜாரிட்டி இல்ல. 55 போது எதிர்க்க இருக்க அத்தனை பேரும் சேர்ந்து நின்றாலும் ஜெயிக்க முடியாது இல்ல. அந்த திண்டுக்கல் இடைத்தேர்தல் மாதிரி. ஆமா. அப்ப பாத்தீங்கன்னா அதிமுக அப்பதான் ஆரம்பிச்சு கொஞ்சம் மாசம் ஆகுது. அண்ணனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதிமுக நிக்குது, மாநிலத்துல ஆட்சியில் இருக்கின்ற திமுக எதிர்த்து நிக்குது,
மத்தியில ஆட்சியில் இருக்கின்ற, அதுவும் 71ல லட்சிய கூட்டணியாக இருந்த இந்திரா காங்கிரஸ் அப்ப வந்து தமிழ்நாட்டுல சட்டமன்றத்துல போட்டி போடல, எங்களுக்கு MP சீட்டு மட்டும் போதும்னு சொன்னாங்க. ஏன்னா காமராஜ் காங்கிரஸை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு. 71ல மத்தியில அவங்க ஆட்சியில இருக்காங்க, அவங்களும் வந்து இந்த இடைத்தேர்தலில் போட்டி போடுறாங்க. அந்த காமராஜ் இருக்கிற காங்கிரஸ், அந்த காங்கிரஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களும் நிக்கிறாங்க. 3 பெரிய கட்சிகள், புதுசா ஆரம்பிச்ச கட்சி 50.something% ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறாரு. இவங்க 3 பேரும் அலையன்ஸ்ல நின்றுந்தாலும் ஜெயிச்சிருக்க முடியாது. அப்படி இருந்துச்சு. 55% ஓட்டு வந்துடும் போது எதுக்கு அவங்களுக்கு எல்லாம் கூட்டணி? 10% நீங்க சொல்லி நிக்கிறீங்க. முதல்ல எலெக்ஷன்ல இருந்து ஓட்டு வாங்கட்டும், அப்படியே சொல்லிக்க வேண்டியதுதான். 10% எங்க இருந்து வரும் அந்த 10%? பாருங்க, பதிவாகிற வாக்குகள்ல 1/3 ஆஃப் த வாக்குகள் அப்படின்றது நியூட்ரல் ஓட்டர்ஸ், அவ்வளவுதான். மீதி 60-65% அப்படின்றது டெடிகேட்டட் பார்ட்டி ஓட். இப்ப நான் சொல்லிட்டா, திமுக 22%, அதிமுக 21%, 43 ஆச்சா. காங்கிரஸ் 4%, 47 ஆச்சா. பாஜக சரி அண்ணன் மனசு கோணக்கூடாது 3%, 50% ஆயிடுச்சா. நாத்தாக்கா ஒரு 5%, 55 ஆயிடுச்சா. பாமக ஒரு 3%, 58 ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் அந்த விசிகா, கம்யூனிஸ்ட், மற்றதெல்லாம் சேர்த்து போட்டீங்கன்னா ஒரு 6-7% வரும். 65% முடிஞ்சு போச்சா. இந்த கட்சியில இருக்கவங்க தலைகீழ நின்றாலும் அந்த பக்கம் ஓட்டு போட மாட்டாங்க. அதை ஒத்துக்கிறீங்களா? எந்த திமுக காரனாவது போயிட்டு நான் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லுவானா? ஆனா இப்ப நிறைய பேர் இந்த மக்களோட பேட்டி எல்லாம் எடுக்கும் போது என் பையன் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்றான், சரி இந்த தடவை நான் மாத்தி போடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் பேசுறாங்களே. நீங்க பேரண்ட்ஸ் பேசுனது நீ கேட்டமா? ஒரு மக்கள் கருத்து கேட்க போறாங்க அப்படின்னா, நான் 29 வருஷமா திமுக தான் போட்டுட்டு இருக்கேன், 30 வருஷமா திமுக தான் போட்டுட்டு இருக்கேன் சொல்லுவாங்கம்மா. ஒருத்தர் 2 பேர் சொல்லுவாங்க. அதுக்காக பாருங்க, ஒரு விஷயம் மட்டும் கரெக்டா புரிஞ்சுக்கணும். பரம்பரையா நான் திமுக அப்படின்னு ஒருத்தங்க சொல்லிட்டாங்கன்னா தப்பி தவறி கூட அவங்க அடுத்த கட்சி பக்கம் போக மாட்டாங்க. அப்படியே தெரியும். இல்லப்பா, அது போக மாட்டாங்க. பூத்து கிட்ட போய் அந்த உதயசூரியன் ஏன்னா கட்சியில இருக்கீங்கன்னா ஆட்சியில இருந்தாலும் இல்லாட்டாலும் உங்களுக்கு கவலையே இல்லை, அப்படிதானே? அப்படிதான். அப்புறம் எதுக்கு அங்க விட்டு போனோம்? அதாவது திமுகல இருக்கவங்க யாரும் அததான் வந்து திமுகவுடைய ஸ்ட்ரென்த்னே நான் சொல்லுவேன். அதே மாதிரி அதிமுக மேபி தலைவர்கள் ஒன்னா சில கட்சிகள் இருந்து அந்த பக்கம் போலாம். இப்ப ஏற்கனவே போய்க்கிறாங்க. இப்போ நீங்க தாவேகால எடுத்து பாருங்களேன். அடுத்த கட்டம் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனா இருக்கட்டும், இல்ல CTR நிர்மல்குமார் ஆகட்டும், இல்ல புஷி ஆனந்த் ஆகட்டும், இந்த மாதிரி அந்த செகண்ட் லைன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் எடுத்து பாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த சீரியல் மாதிரி தான், இப்படித்தான் இருப்பாங்க. பாத்திருக்கீங்கல்ல? யாருமே வந்து இப்படி வந்து வேற கட்சியில இருந்தா இங்க வராங்க. அந்த மாதிரி இந்த கட்சியில இருக்கவங்க அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்ப அந்த 35% ஆஃப் த நியூட்ரல் ஓட்டர்ஸ், அவங்க கிட்டேந்து வர வாக்குகள் தான் வந்து இவருக்கு வரணும். அந்த 65% உங்களால டச் பண்ண முடியாது. நான் ஏன் சீமானுக்கு வந்து 5 தான் கொடுத்தேன், அவர் 8% வாங்கினாரு அப்படின்னா அதெல்லாம் கணக்கு கிடையாது. சீமானுடைய வாக்கு வங்கி சரிய போகின்றது, அது அந்த பக்கம் போகுது. ரெண்டாவது, இந்த மினிமம்னு ஒன்று இருக்கு, அதை வச்சுதான் நான் 5 நான் கொடுத்தேன். அதுவே என்னை பொறுத்த வரைக்கும் அதிகம் தான். சரியா? அப்போ நீங்க ஒரு மும்முனை போட்டி அப்படின்னு இருந்ததுன்னு சொன்னா 3 பேரும் சம ஸ்ட்ரென்த்தா இருக்கிற பட்சத்துல 35% வாங்கினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். எப்படி நியூட்ரல் ஓட்டர்ஸ் அத்தனை பேரும் உங்களுக்கு அள்ளி குத்திடுவாங்களே? யார நம்ப சொல்றீங்க? எங்கேருந்து வரும் இந்த 20%, 23% அப்படின்றது? அப்பனா நியூட்ரல் ஓட்டர்ஸ்ல 35%ல 23% உங்க பக்கம் வந்துருவாங்க, மீதி 12% தான் மற்றவங்களுக்கு அள்ளி கொடுப்பாங்களா? எல்லாம் பாருங்க, இந்த கருத்து கணிப்புன்றது நிறைய வருங்க. ஒவ்வொரு எலெக்ஷன் முடியும் போதும் பாத்தீங்கன்னா ஒரு 100 கருத்து கணிப்பு வந்திருக்கும். அதுல 1ஓ 2ஓ தான் சக்சஸா இருக்கும். நாம அதைத்தான் பிடிச்சிப்போம். பாத்தீங்களா, இது கரெக்டாக சொல்லிவிட்டது அப்படின்னு. கரெக்ட் தானே? அண்ணன் கூட நிறைய விஷயம் சொல்வாரு, அதுல எத்தனை விஷயம் உண்மைன்றது பின்னாடி பார்த்தா தானே தெரியும். கரெக்ட் தானே? அப்படிதான் ஒரு உதாரணம் சொன்னா அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. கரெக்ட்? உங்களோட கருத்து சார்? ஏமா நல்லாவே என்ன பேசுறாரு, தண்ணி குடிக்க விடுறாரு, நான் என்னத்தை கருத்து சொல்றது? ஆனா இவர் சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கரெக்டான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. விஜய் அவர் தனிச்சு நின்று அவர் இவரை மாதிரி நம்ம சீமான் மாதிரி அவர் ப்ரூவ் பண்ணார்னா அன்னைக்கு வேணா நம்ம சொல்லலாமே தவிர, இப்போ சீமான் 8.2 வாங்கினதே அவர் 5 தான் கொடுக்குறாருன்னா காமனில் வரும்போது அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. பட் இதே மாதிரி இவருக்கு அதே மாதிரி நினைக்கி பார்க்கும்போது எத்தனை சதவீதம்னு தனிச்சு நின்றா தானே தெரியும். கூட்டணியில் நின்றால் நாசமாக போகிறதுக்கு தான் கூட்டணி. இப்போ இவர் வந்து சீமான் இவர் நம்ம தாவேக்கா வந்து அதிமுகவிலையோ பாஜகவிலையோ போய் நின்றா, ஏற்கனவே பாஜக தனிச்சு நின்றா இந்த தடவை ஓரளவுக்கு சைன் பண்ண இயலும்.
அவங்க அண்ணாமலையை திரும்ப இங்கே தேர்தல் பிரச்சார குழு தலைவராக போட்டு இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்ஸை ஒர்க் அவுட் பண்ணால் டெஃபினட்டாக வந்து ஏதோ 10-15 சீட்டுகள் கூட ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா எங்கள் நாயுடு ஆட்களில் இருக்க கூறவங்க பூரா வயசான கிழவன் பூரா என்னோட சேர்ந்தவன் பூரா அங்கே தான் சப்போர்ட்டில் இருக்கான். பாஜகவில் தான் ஆமாம் ஆமாம், பூரா பாஜகவில் தான் இருக்கான். ஸோ ஆகையினால அவங்க கூட வெற்றி வாய்ப்பு நெருக்கத்தில் இருப்பாங்க. அதை விட்டுட்டு இப்போ அவங்க இந்த கூட்டணிக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இவன் ஏற்கனவே பொருந்தா கூட்டணி, அதனால தான் நான் தோத்து போட்டேன்னு பேசின எடப்பாடி இன்னைக்கு அவங்ககிட்ட போய் அவர் மண்டி போடுறாருன்னா மக்கள் ஒரு மாதிரி சார் நீங்களே சொல்லியிருக்கீங்க அரசியல்ல வந்து இன்னைக்கு ஒரு நிலை இருக்கும், நாளைக்கு ஒரு நிலை இருக்கும், மாற்றம் பேச்சுக்களும் இருக்கும்டா. மாறும் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்கீங்க. ஒன்றும் இல்லை, இப்போ தாவேக்கா நாளைக்கு எங்க கூட வந்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அதையும் சொல்றேன் நான். நாமளே பாஜகவோட போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அல்ல, உண்மைதானே. அரசியல்ல எதுவும் எப்ப வேணாலும் இப்ப எப்படி வேணாலும் எடப்பாடி நடக்கும். அவர்களும் இதுல குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லையா? குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, தூத்தக்கூடாது. நாங்க ஒரு காலம் வந்து பாஜக நாங்க கூட்டணி இருந்த காலத்துல அதுக்கு பின்னாடி வந்து நாங்க வாஜ்பாய் நாங்க பேசவே இல்லை. அவரை மாதிரி ஒரு மகான் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி அத்வானி வந்து எனக்கு ஒரு காட் ஃபாதர் மாதிரி. அவங்க 2 பேரும் அப்பாசாமி அதானே காட்ஃபாதர். சரி சார், சரி வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் அவங்கெல்லாம். அவங்கள பற்றி இவெல்லாம் நிறைய பேர் இங்கே தவறாக பேசுகிறாங்க, பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கு இருக்க அரசியல் சூழ்நிலையில் இந்த மாதிரி எல்லாம் நம்ம அரசியல் பண்ணினா தான் பண்ண இயலும். இல்லைன்னா வேற ஒன்றும் நம்ம என்ன மந்திரம் ஓதிட்டு பாத்தியா கொடுத்துட்டு போகிற வேலையா பண்ண போகிறோம்? அரசியல் பண்ணணும்னா இப்ப திடு மூடா தான் பண்ணணும். இப்படி தூத்தணும்னா யாரை தூத்தணும்? இப்படி சொல்லாம அண்ணன் செந்தில் பாலாஜியை பத்தி பேசினோமே, அது தூத்தலா? என்ன செந்தில் பாலாஜியை பத்தி பேசுற அளவுக்கு உங்களுக்கும் எனக்கும் தகுதி இல்லை. இல்ல, நம்ம முதல்வர் தான் அப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பேசினாரு. அதுக்கு பேர் தூத்தலா இல்ல போற்றலான்னு கேக்குறாரு. இல்ல அது வந்து சார் அப்ப நடந்த நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் அவர் அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ண உடனே அவர் எங்க ரிட்டர்ன் பண்ணாரு பணத்தை? சார் அப்படி இல்ல சார், இருங்க, எப்ப பணத்தை ரிட்டர்ன் பண்ணாரு? யார் ரிட்டர்ன் பண்ணாரு? யார் வழக்கு தொடுத்ததோ அந்த தம்பிகளை கூப்பிட்டு அவங்க நான் ஒரு தப்பு நான் பண்ணல, என்னுடைய பிஏ பண்ணிட்டான், ஆகினால அந்த பணத்தை நானே கொடுத்தறேன்னு சொல்லி கொடுத்துட்டோம்னு சொல்லி தான் பெட்டிஷன் போட்டாரு ஹைகோர்ட். யாரு? செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி. அண்ணே மறுபடியும் சொல்றேன், இது வந்து உங்க கட்சியில இருக்க மூத்த நிர்வாகிகள் கூட இந்த மாதிரி பேசி நிக்கிறாங்க. உண்மை இல்லையா? அது அப்படி இல்ல. அப்புறம் எப்படி? அப்படி இல்ல. ஒரு ஏஜென்சி அவங்க வந்து நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம், இதுல எங்க கிட்ட ட்ரைனிங் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லட்சக்கணக்கில் வாங்கிக்கிறாங்க. அந்த ஏஜென்சி தான் வந்து அந்த பெட்டிஷன் போட்டாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் நான் பணத்தை வாங்கினேன் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு எங்கேயுமே சொல்லல, எந்த கோர்ட்லயும் போல. இதை வந்து நீங்க உட்பட நிறைய திமுகவினரே பேசி நிற்கிறாங்க. நீங்களே இதுக்குதான் நான் சொன்னேன், அண்ணன் நிறைய பேசுவாரு, அதுல எத்தனை உண்மை இருக்கும்ன்றத பின்னாடிதான் பார்க்கணும்னு சொன்னேன் இல்லையா? இப்போ இதே மாதிரி இப்ப அண்ணன் நடுவில் ஒண்ணு குறுக்கு சால் ஓட்டினாரு. எங்க நாயுடு சமூகம் அவங்களுக்கு தான் சப்போர்ட், 10-15 சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி கேள்விக்கு பதில் சொல்லும் போது அண்ணன் என்ன சொன்னாரு? திமுக காரன் யாருக்கும் ஓட்டு போட மாட்டான், அப்படியே போனாலும் பூத்தாண்ட போன உடனே மனசு மாறிடுவான் அப்படின்னாரு. என்னன்னு உண்மைதான். அப்புறம் வந்து எங்க சமூகம் வந்து பாஜக நான் சொன்னேன், ஏன் சார் அவன் எங்கிட்ட டிஎம்கேல இருக்க, நானே அவருக்கு தான் சப்போர்ட், நீங்க டிஎம்கேல இல்லையா? நீங்க வந்து அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்றீங்க, நான் அவருக்கு ஓட்டு போடுவேன், நீங்க ஏன் சொல்றீங்க? நான் போடுவேன்னு சொல்லல. அண்ணாமலை வந்தாருன்னா ஓரளவுக்கு, ஏன்னா தமிழ்நாடு வந்தா நாடு நல்லா இருக்கும் அதானே சொல்றீங்க? நாடு கத்திரிக்காய் இருந்துச்சு. நீங்க வேற அண்ணாமலை வந்து தலைவரா நியமிக்கப்பட்ட பின்னாடி ஏதோ அல்சாட்டியம் பண்ணி அவர் கொஞ்சம் கட்சியை வளர்த்தாரு, அதைத்தான் சொல்ல வந்தேன். நம்மள மாதிரியே தான் கூட வச்சுக்கோங்க. என்ன இருக்கு, தப்பு என்ன இருக்கு? இல்ல, அண்ணாமலையை பத்தி அண்ணனுக்கு தெரியுது, தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிய மாட்டுது. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி அண்ணே, நன்றி.